Hello everyone, welcome back to my channel. Bajaj Finance and BSC Limited ரெண்டு வந்து ஸ்ட்ராங்கான அப்டர்ன்ல இருக்கு. ஸோ ரெண்டு ஸ்டாக்கும் ஃபர்தரா நல்ல மூமெண்ட்டாக வரலாம்னு எனக்கு தோணுது. அதை வந்து பேஸ் பண்ணி இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக் பண்ணலாம். இது ஸ்டாக் உடைய வீக்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல தொடர்ந்து 2 வாரமா ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணுது. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சைடில் நல்ல மூமெண்ட்டாக பண்ணலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். இது ஸ்டாக் உடைய டே சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல அசடின் ட்ரையாங்கல் பட்டனை வந்து ப்ரோக் பண்ணி ஸ்டாக் உடைய பிரைஸ் அப் சைடில் சூப்பராக போயிருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சைடில் நல்ல மூமெண்ட்டாக பண்ணலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஸ்டாக்ல வந்து பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 7350. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் 7500 தென் ஃபைனலாக ஸ்டாக் 7600 வரையும் ஷார்ட் டேர்மில் மூவ்மெண்ட்டாக பண்ணலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் 7000. இந்த நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 6800. ஸோ ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ஷார்ட் டேர்மில் 7600 வரையும் மூவ்மெண்ட்டாக பண்ணலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னுடைய வந்து ஒப்பீனியனை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து ஓனாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பிஎஸ்சி லிமிடெட். இது ஸ்டாக் உடைய மந்த்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் ஸ்ட்ராங்கான அப்டர்னில் இருக்குது. ஃபர்தராக ஸ்டாக் மந்த்லி சார்ட்டில் ஸ்ட்ராங்கான ஹேமர் கண்டிஸ்டிக்கில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் பை சைடில் பிரேக் அவுட் ஆகலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். இது ஸ்டாக் உடைய வீக்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் தொடர்ந்து 2 வாரமாக புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணுது. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்கலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஸ்டாக் உடைய டாப் பார்த்தீங்கன்னா 2600 தென் பாட்டம் 2200. ஸோ பாட்டத்துலேருந்து டாப் வந்து கால்குலேட் பண்ணால் 400 rupees. ஸோ ஸ்டாக் உடைய ப்ரைஸ் அப் சைடில் 200 to 400 rupees மூவ்மெண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் டோட்டலி ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங். டாப் பார்த்தீங்கன்னா 2600 தென் பாட்டம் 2000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்டாக் வந்து ட்ரேடிங் ஆகுது. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 2600 வந்து ரீச் பண்ண முன்னாடி டவுன்ஃபால், தென் ஸ்டாக் வந்து 2000 பிளேஸில் சப்போர்ட் எடுத்து அகெயின் சேம் லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்கு. அகெயின் ரிஜெக்ஷன். அகெயின் பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸில் சப்போர்ட் எடுத்து ஸ்டாக்குடைய ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த தடவை வந்து ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து உடச்சி ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்கலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஸ்டாக்ல வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2400. இந்த நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2200. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணி இதுக்கு வந்து மேலே ஸ்ட்ராங்கான போச்சுன்னா ஃபர்தராக ஸ்டாக் 2700 தென் 2800 வரையும் ஷார்ட் டேர்மில் மூவ்மெண்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காத நான் பார்க்குறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நமக்கு இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.